அப்போ ஒரு கேட்டகரி மாறிட்டு தான் வரும். அந்த மாதிரி இந்த டைம் இது வந்திருக்கீங்க. பெரியாளா ஃபைல் பண்ணி கொடுத்தா அது T 39 திருப்பூர் நம்பர் 2011 ஆன்லைன்ல வந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து இங்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம எல்லாமே போட்டு வச்சிருப்போம். யூடியூப்க்கு தான் அவ்வளோ தூரம் ரெஸ்பாண்ட் பண்ணி வச்சிருப்போம். சொல்றதோட கிடையாது, பதிவு பண்ணி வச்சிருக்கிறப்பல உண்மையிலேயே வந்துட்டு அதுக்கெல்லாம் மனசு தான் வேணும். ஸ்காட்சஸ் எதுவுமே நீங்க சின்ன பரவாயில்ல சொல்ல முடியாது. வண்டி வந்து பாத்தீங்கன்னா வெறும் 45,000 கிலோமீட்டர். நான் நிக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. கேமரா தெரியுது. நீங்க சட்டா பேண்ட்ல இருந்து எல்லாமே. வணக்கம். நம்ம திருப்பூர் ஸ்ரீ ஹர்ஷாகாசோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மிட் டவுன் கார்னிவல் நம்ம இந்த யூடியூப் சேனல் தான் வந்துட்டு இருக்குது. மறக்காமல் நம்ம வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்காம இருந்தால் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் டச் பண்ணிடுங்க. ஏன் டச் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து நாங்கள் போடுற தமிழ்நாட்டிலே கம்மியான ப்ரைஸும் வித்தியாசமான வண்டியும் பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் கொடுக்குறது நம்ம ஸ்ரீ ஹர்ஷாகாஸ். அந்த ஹர்ஷாகாஸோட வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து நீங்கள் கார் வாங்கணும்னு பரவாயில்ல, உங்கள் நண்பர்கள் யாராச்சும் கார் வாங்கணும்னு நினச்சா கூட இந்த வீடியோ எங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் வாங்கணும்னு பரவாயில்ல, அவங்களாச்சும் வாங்குவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாருமே உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க. ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நானும் நல்லா இருக்கேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், இன்றைக்கி வந்துட்டு ஒரு யூஸ்டு கார் ரிவ்யூ தான் பண்ண வந்திருக்கோம். இன்றைக்கி வந்திருக்க டீலர் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் வாண்டட்னு சொல்லலாம். இப்போது நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய நண்பர்கள் வந்துட்டு கேட்ட ஒரு டீலர்ஷிப் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி ஹர்ஷாகாஸ் தான் வந்திருக்கோம், திருப்பூர் ஹர்ஷாகாஸ்க்கு. ஸோ நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்குன்னு சொல்லி அண்ணா சொல்லியிருந்தார். ஸோ அதுக்காகவே நானும் உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் கூட வச்சுருக்காரு. ஸோ நிறைய வச்சுருக்காங்க. அது போக பெரிய வண்டியும் வந்துட்டு ஒரு 4-5 வண்டி இருக்குது. அது போக ஒரு கமர்ஷியல் வண்டியும் ஒன்று இருக்குது. செடான் வந்து அதிகமாக வச்சுருக்காரு. SX4லேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சிவிக் ஒன்று வந்துட்டு ஃபுல் மாடிஃபை பண்ணி ஒரு வண்டி நின்றுருக்கு. கலரும் பயங்கரமாக இருக்குது. இந்த வண்டி பற்றி நிச்சயமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வண்டி இருக்குது. ஃபுல்லாக பார்த்துருவோம். சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஹர்ஷா கார்ஸ் பற்றி நல்லாவே தெரியும். நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஹர்ஷா கார்ஸ் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் அப்படின்னா அவங்க தான் மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு எவ்வளோ நம்ம பட்ஜெட்டில் கேட்குறோமோ அந்தளவுக்கு அவங்க வந்துட்டு ஆஃபர் பண்ணுவாங்க. எல்லா வெஹிக்கிளுமே பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட்டில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் நமக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். இந்த பட்ஜெட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஒரு வண்டி இருந்தால் நல்லாயிருக்கும், பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட்டில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு மற்ற இடத்துலலாம் போய் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு வெறும் ஹை பட்ஜெட்டில் தான் அதிகமாக இருக்கும். லோ பட்ஜெட்னு சொல்லுவாங்க, பட் ஹை பட்ஜெட்டில் தான் இருக்கும். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துட்டு லோ பட்ஜெட்டில் தான் எல்லாமே எடுத்து வச்சுருப்பார். ஸோ நிச்சயமாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வண்டியோடு தான் திரும்ப நீங்கள் கிளம்புவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இது மட்டும் இல்லை, இந்த பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக தான் வண்டி தான் இருக்குது. ஸோ பெரிய வண்டியிலிருந்து சின்ன வண்டியிலிருந்து நம்ம என்ன பட்ஜெட்டில் கேட்குறோமோ அந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக நீங்கள் வண்டி கிடைக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் யூஸ் கார் எடுக்கணும்னு சொல்லி எதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை வேறு எங்கேயா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிற வண்டியெல்லாம் அது மாதிரி, அதை விட அவர் கொடுக்க போகிற ஆஃபர்லாம் அந்த மாதிரி ஆஃபர் கொடுப்பாரு. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு தோணுது அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்குங்க. ஸோ பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மேலே ஆயிடுச்சு. ஆமாம், யூடியூப் பார்த்தாலே ஓப்பன் பண்ணாலே வந்துட்டு ஹர்ஷா கார்ஸ் எங்கே பார்த்தாலும் நீங்கள் தான் இருக்கிறீங்க.
ஸோ பரவாயில்ல, எனக்குமே அதை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் நல்ல மனசை வந்துட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்குமே வந்துட்டு அது உயர்வை தான் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்களோ அதனால தான் வந்து நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ண முடியும். அதேமாதிரி நீங்களும் தொடர்ந்து எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் என்ன பண்ண முடியும் அதெல்லாமே நான் கம்பல்சரி பண்ணி கொடுத்துருவேங்க. ஆமாம், ஏன்னா வந்துட்டு நீங்கள் பட்ஜெட் அப்படின்னாலே வந்துட்டு திருப்பூர் செந்தில் தான் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்துருச்சு. இப்போ கண்டிப்பாக பட்ஜெட்டில் எடுக்கணும் அப்படின்னா திருப்பூர் வண்டி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. கண்டிப்பாக அதனால் தொடர்ந்து வந்துட்டு மக்களுக்காக வந்துட்டு இதே மாதிரி பட்ஜெட்டில் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா மற்ற எல்லாருமே பயனடைவாங்க. கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ தூரம் கம்மியாக கொடுப்போம் அவ்வளோ தூரம் கம்மியாகவும் கொடுப்பேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டூல் வச்சுக்க எல்லாருமே வந்து நீ அடுத்து கம்பல்சரி 4 வீலருக்கு திருப்பூர் ஸ்ரீ ஹர்ஷா கார்ஸ் மூலியமா நீங்கள் வாங்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பெஸ்ட்டாக படுத்துறோம் கம்மியான பட்ஜெட்டில் நான் வாங்கி தரேங்க. ரொம்ப சந்தோஷம். நான் பல பேரோட கனவு வந்துட்டு நீ நிஜமாக்குறீங்க அப்படின்றது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில். ரொம்ப நன்றி. ஓகேண்ணா. ஸோ இன்னைக்கு இந்த கலெக்ஷன்ஸ் நானே வந்து பார்த்து நிறைய வச்சிருக்கீங்க. ஆமாம், எல்லாம் செடான்லேயே பயங்கரமாக அசத்தி இருக்கீங்க. இந்த தடவை செடான் மாடல்லையே ஹேட்ச்பேக்லேயே கொஞ்சம் வச்சிருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு வண்டியாக பார்த்துடலாம். பார்த்துடலாம். ஓகே, வாங்க வீடியோவில் போயிடலாம். ஓகேண்ணா. ஃபஸ்ட் என்ன வண்டி பார்க்கலாம்? நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆம்னிங்க. ஆம்னிலே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா மஞ்சள் கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆம்னி கார்கோ. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ். அதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா லோட் அடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு மல்லிகை கடையோ இல்லை திருப்பூர் வந்து பெரிய மெயினாக வந்து பனியனு, இந்த பனியனு கூட்ஸ் எது வேணும் ஏற்றலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓன் போர்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி கார்கோ எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரி வேணுங்கிற கூட்ஸ் ஏற்றிட்டு நீங்கள் போய்க்கலாம். அதேமாரி எந்த ஒரு டிராஃபிக் போலீஸ்க்கு எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இது கூட்ஸ் கேரியராக போயிடும். திருப்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பனியனு. அதுக்கு வந்து நம்ம பேர் வந்து ஆம்னி இண்டிவிஜுவல் ஓன் போர்டு வண்டி எடுத்து போட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கெஸ் போட்டு ஒரு ஃபைன் போட்டுருப்பாங்க. இந்த மாதிரி வண்டி ஒரு லோ பட்ஜெட் தான், பெரிய பட்ஜெட்லாம் கூட கிடையாதுங்க. பேப்பர் கலரோட வண்டி அருமையான ஒரு வண்டி. 4 டயருமே ஃபுல் கண்டிஷன் இருக்குதுங்க. A to Z எல்லாமே சர்வீஸ் பண்ணி எஃப்சிக்கு ரெடியாக இருக்குது. இந்த வண்டிக்கு நாங்களே எஃப்சி எடுத்து கொடுத்துறோம், இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறோங்க. வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா தான். 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு கமர்ஷியல் வண்டி ஆச்சு, கூட்ஸ் வண்டி. சரிங்களா? அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் கஸ்டமர் இருந்தால் 50,000 ரூபா கட்டிட்டு 50,000 லோன் வேணால் போட்டு கொடுத்துடலாங்க. பரவாயில்லைங்களா? இதுல லோன் வாங்கி கொடுத்துறீங்க? ஆமாம், எந்த வண்டி வந்தாலும் ஹர்ஷா கார்ஸ் வந்து பாதிக்கு போய் லோன் வாங்கி கொடுத்துடலாம் கஸ்டமரோட ப்ரொஃபைல் வச்சு. வண்டி திருப்பூர் வண்டி. ஆமாம், TN 39 சிங்கிள் ஓனர் வண்டி, 2006 மாடலுங்க. நம்ம ஊரில் ஒன்று வண்டியே கிடைக்குது. ஆமாம், அது ஃபர்ஸ்ட் ஓனரே வண்டி இருக்கு இன்னும். பரவாயில்ல, நல்ல வாய்ப்பு தான் இதுவும். நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு கேக்கு பேக்கரிக்கு என்ன மல்டி பர்பஸ் யூஸ் ஆகும். ஆமாம், பரவாயில்ல. அடுத்து நம்ம பார்க்குற வேண்டிய ஆம்னி வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஓன் போர்டுங்க. 2007 மாடல், நம்ம TN 37 கோயம்புத்தூர் நம்பர் தாங்க. ஆஹா. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓனருங்க. பெட்ரோல் கேஸ் இருக்குது. பெட்ரோலில் தான் வண்டி ஓடிட்டு இருக்குதுங்க. சரி, கேஸில் தான் ஓடிட்டு இருக்கு. பெட்ரோல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. நீங்கள் பெட்ரோல் ஓடுற மாதிரி இருந்தால் ஒரு கார்பெட்டை போட்டு க்ளீன் பண்ணி போட்டுங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh கோட் பண்ணுறோம். எஃப்சி இன்சூரன்ஸ் 5 வருஷம், 1 வருஷம் இன்சூரன்ஸோட நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி நம்ம வேண்டாம், இல்லை எனக்கு வெளில ப்ரைஸ் குறைச்சி கொடுங்க, நானே எஃப்சி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு 10,000 ரெடியூஸ் பண்ணிக்கங்க. ஒரு 90,000 கொண்டு வாங்க, அந்த வண்டி பண்ணி கொடுத்துலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் எஃப்சி போட்டாச்சு அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா 50,000 லோன் போட்டு கொடுத்துலாம். திருப்பூர் கஸ்டமர் இருந்தால் இதுக்கும் லோன் உண்டு. ஹர்ஷா கார்ஸ் போது எந்த வண்டி வந்தாலும் லோன் உண்டு. மெயின் கஸ்டமரோட ப்ரொஃபைல் வச்சு தான் நம்ம லோன் பண்ணுறாங்க. அதான் சொந்த வீடு ஜென்யூனான பார்ட்டியாக இருந்தால் எனக்கு ஓகே. வாங்குறத விட அந்த கடனை திருப்பி கடனில் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாலும் அடுத்த டைம் நீங்களே போய் எந்த வண்டி வேணால் லோன் போட்டுக்கலாம். நம்ம ஃபைனான்ஸ் எல்லாமே சூப்பர்ண்ணா. ஸோ வியூவர்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், நிறைய வீடியோ நாமளும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை யாரும் சொன்னதில்லை. அவர் சொல்கிறதுல அக்கறை இருக்குது. அது வந்துட்டு எதுவுமே வந்து பிளான் பண்ணி சொல்கிறதில்ல. அவரோட குணம் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ எடுக்கிறது கடன் வாங்குறது மேட்டர் இல்லை, அது திரும்ப கரெக்டாக கட்டணும் அப்படின்னா தான் வந்துட்டு நமக்கே ஒரு நல்ல பேர் இருக்கும். கண்டிப்பாக. ஓகேங்கண்ணா. அடுத்ததுங்க அப்படி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாருதி செலீரியோ ZXi வந்து பார்த்தீங்கன்னா ABS, ஏர் பேக், அலாய் வீல், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல், பேக் வைப்பர், இது எல்லாமே வந்துடும். இதுதான் வந்து ஒரு டாப் எண்ட் வேரியண்ட்டுங்க. அதுவும் பார்த்தாம நம்ம கோயம்புத்தூர் நம்பர் தான், TN 66. அருமை போங்க. எல்லாமே கோயம்புத்தூர் நம்பரே வந்துட்டு இருக்கு இன்னைக்கு. வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 85,000 கிலோமீட்டர் போயிருக்கு. 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டயர் தான். பிரிஸ்டோன் டயரோ மிச்சிலினோ போட்டிருக்காங்க. அப்படியே இருக்கு பிரிஸ்டோன். ஆமாம், 4 பிரிஸ்டோன் டயர் புதுசாக போட்டிருக்காங்க. அலாய்வில் வந்துருது. அலாய்வில் இது டாப் எண்ட் மாடல் அலாய்வில் வந்துடும். ஓகேண்ணா. ஏசி, பாஸ்டிங், பவர், சென்ட்ரல் லாக், ரிமோட் லாக் எல்லாமே A to Z ஒர்க்கிங் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. சின்ன பெயிண்ட் டச்சப் ஷோரூமில் தான் பண்ணியிருக்காங்க, வெளியில் பண்ணல. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 4,25,000 கேட்டிருக்காங்க. அதுலேயும் நீங்கள் ரெடி கேஷோட வரும்போது ஹர்ஷா கார்ஸை பொறுத்தவரைக்கும் கஸ்டமருக்கு எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் அந்த ப்ரைஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துலாங்க. ஓகே, இதுக்கு லோன் கிடைக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா தாராளமாக லோன் 3 to 3.5 லட்சம் வரைக்கும் நம்ம ஹர்ஷா கார்ஸ் லோன் வாங்கி கொடுத்துலாங்க. பேங்க் லோனே வாங்கி கொடுத்தலாம். இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 70 பைசாலிருந்து 80, 85 பைசா, 90 பைசா கஸ்டமரோட ப்ரொஃபைலை பொறுத்து அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துலாங்க. ஓகேண்ணா. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா IT பர்சனாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 100%, 90% லோன் வாங்கி தர முடியுங்க.
அதான் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ பெஸ்ட் பண்ணிடுறீங்க. ஃபவுண்டேஷன் இல்லை, நம்ம கடனை வாங்குறதோட அந்த கடனை திருப்பி கட்டுறது ப்ளஸ் நம்மளுடைய இன்கம் சர்டிஃபிகேட் ஆச்சு நம்ம ஐடி கரெக்டாக பண்ணி ப்ராப்பராக பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம மேலே வந்து இன்கம் டேக்ஸ் ரீதி அவங்களுக்கே தெரிஞ்சிடும் கட்டுறாள் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம லோன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லதும் கூட நீங்கள் சொல்கிற விஷயம். ஆமாங்க, நம்ம காசு விஷயம் மட்டும் எனக்குமே கரெக்டாக இருந்தால் வேணுங்கிறது என்ன வேணால் பண்ணலாம். இப்போ அடுத்தது பார்த்தேன் எல்லாம் நிறைய வந்துட்டு செடானில் கொண்டு வந்துருக்கீங்க. அதுவும் இந்த மாதிரி ப்ரீமியம் வண்டியிலும் நம்ம கிட்ட கிடைக்குதுன்னு சொல்லி கொண்டு வந்துட்டீங்க. சரி, அதுலேயும் வந்துட்டு நல்ல பட்ஜெட் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். சொல்லுங்கள். கண்டிப்பாக. அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சியாஸ் ஹைப்ரிட் ஆல்ஃபா டைப்புங்க. இது வந்து ஏசி பர்சன்ட் ஏபிஎஸ் ஏர் பேக் ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லா ஆப்ஷனுமே வந்துருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டு. இந்த வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டர் போயிருக்குது. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் போட்டுக்கணும். 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு 70-60% கண்டிஷனில் இருக்குங்க. ஓகேண்ணா. நம்பருங்கண்ணா? நம்பர் வந்து TN 65ங்க. இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில் பார்த்துங்க. 2017 மேனுஃபேக்சர், 2018 ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர், மாருதி சுசுகி சியாஸ் ஆல்ஃபாங்கிற மாடலு. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது, ஃபுல் ஆப்ஷன் தான். இந்த வண்டியோட ப்ரைஸ் மார்க்கெட்டில் 8 லட்ச ரூபா வரைக்குமே போயிட்டுருக்கீங்க. நம்ம ஹர்ஷா காசை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி 6,75,000 ரூபாய்க்கு 6,45 லட்ச ரூபா 6,75,000 வரைக்கும் நம்ம வண்டி கொடுத்துடலாங்க. ப்ளஸ் ஒரு 6 லட்ச ரூபா உங்களுக்கு வேணாலும் லோன் வாங்கி கொடுத்தலாம். உங்கள் கையில் ஒரு 75,000 1 லட்சம் இருக்குனாலும் பேலன்ஸ் அமௌண்ட் லோன் வாங்கி கொடுத்தலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் வாங்குற முன்னாடி ஐடி பர்சனாக இருக்கணும். ப்ரொஃபைல் சிபில் எல்லாமே நல்லா இருந்தால் உங்களுக்கு நம்ம லோன் வாங்கி கொடுத்துடலாம். சூப்பர்ண்ணா. வண்டி நல்லா இருக்குது, பாடி லைன்லாம் க்ளீனாக இருக்குது, அருமையாக இருக்குங்க. ஆமாம், கலரும் சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது, சில்வர் கலர். ஆமாம், எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார் டைப் தான் அந்த வண்டி எல்லாமே. பரவாயில்ல, சிங்கிள் ஓனர் வண்டியாகவும் இருக்கிறது இன்னும் பெனிஃபிட். அடுத்த நம்ம ஹர்ஷா காசை பார்க்க வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஆக்டோவியா பெட்ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 லிட்டர் இன்ஜினுங்க. ஏசி பாஷிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் ரிமோட் லாக் எல்லாமே வரும். ஏசியில் பக்கம் ஒர்க்கிங்கு, பவர் விண்டோ ஒர்க்கிங்கு. வண்டி பார்த்தீங்கன்னா 7872 நம்பரு. அலாய்வில் 4 டயருமே போட்டிருக்கு. 3 டயர் வந்து பார்த்தீங்கன்னா 90% கண்டிஷன், ஒரு டயர் வந்து பார்த்தீங்கன்னா 70-60% கண்டிஷனில் இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது கிடையாது, சின்ன சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்கும். இதில் சைடில் மட்டும் ஒரு ஃபெண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் வந்துட்டு விட்டுருக்கு. டென்ட்டு கிடையாது, பட் பெயிண்ட்டெல்லாம் அப்படியே பேட்சாக வந்துருச்சு. ஸோ இந்த ஒர்க் மட்டும் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாருனாலும் கொடுக்க முடியாத ப்ரைஸ். மற்ற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5-1.25 வந்துட்டு இருக்க பட்சத்தில் நம்ம திருப்பூர் ஹர்ஷா காசில் மட்டும் 1,25,000 தான் கொடுக்குறோம். ப்ளஸ் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரெடி கேஷாக வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரோம் அது பண்ணித்தரேன். அது மட்டும் இல்லாமல் என்றைக்கும் நான் சொல்கிற மாதிரி ஹர்ஷா காசோட ஆஃபருக்கு என்றைக்குமே பஞ்சம் இல்லை. நீங்கள் வேணுங்கிற எந்த வண்டி கேட்டாலும் அதுக்கு உண்டான ஒரு ஆஃபருக்கு நாங்கள் கம்பல்சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நிச்சயமாக அந்த ஆஃபர் நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் நம்பி வரலாம். அதே போல் அண்ணா சொல்லியிருப்பார், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டயர் கண்டிஷனை. ஸோ நம்ம முன்னாடி தான் பார்க்குறோம், வீடியோவில் வந்துட்டு எல்லா டயரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் கரெக்டாக சொல்கிறார், 3 டயர் வந்துட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஒரு டயர் மாற்றணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. மற்றவங்களாம் இந்த மாதிரி சொல்லுவாங்களான்றது மற்றவங்களை சொல்ல வேண்டாம். பட் அண்ணா வந்துட்டு இந்தளவுக்கு ஜெனியூனாக இருக்கார். ஸோ இதிலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வரலாம், ஆஃபர் கண்டிப்பாக அவர் பண்ணி தருவார். அடுத்ததுங்கன்னா பயங்கரமாக இருக்கிற வண்டி, பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டைப் வண்டி, சிடான் வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 டயர் அலாய் வீல், 4 டைமே ஒரு 80% கண்டிஷனில் இருக்கும். ஏசி பாஷிங் பவர் விண்டோ வர டைப்பு. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சீட் ஆல்டர் பண்ணி வச்சுருக்காங்க, உள்ள செட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. வண்டியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா சின்ன சின்ன செக்அப் மட்டும் பண்ண போதுங்க, மேஜர் இஷ்யூஸ் எதுவும் கிடையாதுங்க. மற்றபடி இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த வண்டியோட வீடியோஸ் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஹர்ஷா சேனல்லேயே போட்டிருப்போம். அதில் டிராஃப்ட் அடித்து வண்டியை ஸ்போர்ட்டிவாக ஓட்டி காமிச்சிருப்போம். ஓகே, அதாவது இப்போ கஸ்டமர் எடுத்துட்டு திரும்ப வந்து கஸ்டமர் இந்த வண்டி கொடுத்துட்டு அடுத்து வேறு அப்டேட் போயிட்டு அப்படி. ஸோ இப்போ வியூவர்ஸ் நீங்கள் அந்த வண்டி எடுக்கிறீங்கனாலும் நீங்களும் இதே மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எடுத்துகிட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வண்டி கூட நீங்கள் அப்டேட் ஆகிக்கலாம். கண்டிப்பாக. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஓவர் டேட் இருக்குங்க. 2003 மாடல் 2 ஓனருங்க. ஆன்லைனில் பேப்பரில் வந்து 3 ஓனர். எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2023 வரைக்கும் கண்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் இந்த வண்டி கிடையாது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸ், வெறும் 75,000 நம்ம கொடுத்துடலாங்க. சிடான் வண்டி, ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் கப்பலாட்ட வண்டி, வெறும் 75,000. ஒரு 800 ப்ரைஸுக்கு நம்ம பலினோ ஸ்போர்ட்ஸ் வண்டி வாங்கிடலாம் நம்ம ஹர்ஷா காசை மட்டும். பாருங்க, அதுவும் பெட்ரோல் வண்டி வேறு, மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான். அழகாக சரியான ஆஃபர் என்ன கேட்டால் இது. ஆனால் இன்சூரன்ஸ் இப்போ இல்லைன்றீங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு வெளியில் இன்சூரன்ஸ் போட்டால் கண்டிப்பாக வந்துட்டு இன்சூரன்ஸில் வேல்யூ வந்துட்டு ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி போடுவாங்க. ஆமாம், இப்போ நீங்களும் அந்த மாதிரி யாராவது நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமா? ஜாயின் பண்ண முடியுமா? இன்சூரன்ஸ் வந்து நம்ம சைடு ஆள் இருக்காங்க, சொன்னால் போட்டுருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம பேர் தெரிய விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. 1000 சிசிக்குள்ளே இருக்கிற எந்த வண்டியாக இருந்தாலும் உங்களோட இன்சூரன்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2,500 to 2,700. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே 1500 சிசிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து 4,100 ரூபா, 4000க்கு மேலே 4,200க்குள்ளே. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1500 சிசிக்கு மேலே நீங்கள் போயிட்டாலே 9,600 to 9,700 ரூபா பேசிக் இன்சூரன்ஸ். வண்டியோட சிசி பொறுத்து அந்த இன்சூரன்ஸ் மாறும். இது அதிக பேருக்கு தெரியாது, இதுதான் உண்மையான நிலவரம். நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த விஷயத்தை. ஓகேண்ணா. அடுத்த நம்ம பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி 2007 மாடல் 2 ஓனருங்க. TN 58.
நம்ம மதுரை திண்டுக்கல் அந்த லைனில் வர வண்டிங்க. ஓகேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து இந்த இன்னைக்கு டேட்டு நேற்று டேட்டில் முடிஞ்சிருச்சு. இன்சூரன்ஸ் ஜஸ்ட் இப்போ தான் முடிஞ்சிருக்குது. பார்த்துலாங்களா? 11/1/2023 முடிஞ்சிருக்குங்க. எஃப்சி வந்து எடுத்துட்டாங்க. அடுத்து 23/1/2027 வரைக்கும் 5 வருஷம் முழுசாக பேப்பர் கரண்டில் இருக்குங்க. வண்டி வந்து அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரண்ட் வந்து பேக் வரைக்கும் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஏசி பஸ்ஸையும் போகணும், எல்லாம் நல்ல கண்டிஷன் இருக்குது. ஃப்ரண்ட் 2 டயர் புது டயரு, பேக் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-50% கண்டிஷனில் தான் இருக்குது. மற்றபடி ஏசியில் செம கூலிங்காக இருக்குங்க. இன்ஜின் வந்து அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு இன்ஜின், 100% சொல்லுவேன். அந்த மாதிரி இன்ஜினை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஜின் இதெல்லாம். வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட வண்டி தான் பார்க்கிங் சேல்ஸாக வந்துருக்கு. 2.5 லட்ச ரூபா இங்கே கோட்டிங் பண்ணுறாங்க. ஹர்ஷா கார்ஸோட காராக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ தூரம் பண்ணித்தரணும் நான் பண்ணித்தர முடியும். இது கஸ்டமரோட வண்டி. பட் நேரில் வாங்க, முடிஞ்ச வரைக்கும் என்னால் பேசி தர முடியும். எவ்வளோ பண்ணுறோம் பண்ணித்தரலாம். கஸ்டமர் லோக்கல் தானேண்ணா? லோக்கல். ஃபோன் பண்ணால் வர நிமிஷத்தில் தான் இருக்காங்க. ஓகேண்ணா. பயங்கரமாக ஒரு கலரில் ஒரு வண்டி நின்றுருக்கு. ஆமாம், ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா மாருதி SX4. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வண்டிங்க. நல்லா செடான் டைப், நீளமான வண்டி, அகலமும் ஜாஸ்தி, எல்லா வகையிலும் ஹைட்டும் ஜாஸ்தி, A to Z எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற வண்டிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 சிசி, 1500 சிசி, 1600 சிசியில் வர கேட்டகரி. 4 டயருமே பிராண்ட் நியூ மிச்லின் டயரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ABS, ஏர் பேக், அலாய் வீல், சென்ட்ரல் லாக்கு, ரிமோட் லாக்கு, AC ஸ்டியரிங் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருங்க. ப்ளஸ் இந்த வண்டியில் அடிஷனல் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்க. பார்க்கலாங்களா? 11 இன்ச்சா 9 இன்ச்சோ 11 இன்ச்சோ போட்டிருக்காங்க. உள்ள டேஷ்போர்ட் அப்படி காட்டியிருங்க. ஆமாம், நல்லா ஆண்ட்ராய்டு செட்டே போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு செட்டே போட்டிருக்காங்க. சூப்பர்ண்ணா. அது மட்டும் இல்லாமல் சீக்வன்ஸ் கிட், LPG கிட்டு போட்டிருக்காங்க. பரவாயில்லைங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பேசிக்காக பெட்ரோலில் வந்து மைலேஜ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். கம்மியான ஒரு 12, 13, 14 தான் கிடைக்கும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா LPG போட்டிருக்காங்க. LPG வந்து பார்த்தீங்கன்னா சாதா கிட்டல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா குடிக்கிற வண்டி காட்டி சீக்வன்ஸ் கிட்ட தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட வண்டி தான். 2,75,000 இங்கே கோட்டிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரெடி கேஷோட வாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹர்ஷா காசு எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பண்ணி தரும் அந்த ப்ரைஸ் நம்ம பண்ணி கொடுத்தலாங்க. ஓகேண்ணா. வண்டி வந்து அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் எடுத்து ₹1 செலவு பண்ண வேண்டாம், அப்படி வச்சு ஓட்டுற கண்டிஷன் வண்டி. நல்லா இருக்குது. பாடி லைன் கூட நல்லா கிளியராக இருக்குது. எங்கே டென்ட்லாம் எங்கேயும் அதிகமாக இல்லை. கலர் முக்கியமாக நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா SX4 மாதிரி அடுத்து வெளியே ஒரு ஸ்விஃப்ட் ஸ்போர்ட்டிவான ஒரு லுக்கில் அவ்வளோ ஒரு அட்டகாசமான வண்டி வெளியே நிற்கிது. அடுத்த அப்படி லைன் அடுத்த வீடியோ வந்துடும் பாருங்க. பார்த்தேன் நான் உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸில் நிறுத்தி வச்சிருக்கேன். அதே தான். என்னன்னா வண்டியில் நீங்கள் எல்லாம் பயங்கர தரமாக நிறுத்தி வச்சிருக்கீங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாம் நிறுத்தி வச்சிருக்கீங்க. எல்லாமே நம்ம ஒன்றா இப்படி நீட் ஆளுங்களாம் நிறுத்தி வச்சிருக்கீங்க. இந்த தடவை எல்லாம் பெரிய ஆளுங்களாம் நிறுத்தி வச்சிருக்கீங்க. போன தடவை எல்லாம் குட்டி பசங்களாம் வச்சிருந்தீங்க. இப்போ எல்லாம் பெரிய ஆளுங்களாம் கொண்டு வந்துட்டீங்க. அப்பப்போ ஒரு கேட்டகரி மாறிட்டு தான் வரும். அந்த மாதிரி இந்த டைம் இது வந்திருக்கீங்க. பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம ஹர்ஷாக்குள்ள வந்துட்டா நம்ம பட்ஜெட்டில் தான் கொடுப்போம். ஆமாம், பட்ஜெட் வைஸாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்துட்டிங்கன்னா 2011 ஆன்லைனில் வந்து 2 ஓனர், பேப்பரில் வந்து 3 ஓனருங்க. AC, பஸ்ஸிங், பவுண்டர், சென்ட்ரல் லாக், டச் ஸ்க்ரீன் எல்லாமே வண்டியில் இருக்குது. 4 டயருமே ஒரு ஆஃப் கண்டிஷனில் வண்டி இருக்கும். வண்டி பாடி நீட்டாக இருக்கும். அவுட்லுக்கு இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். வண்டியோட குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி எடுக்கும்போது ஒரு கிளச் செட்டு மட்டும் ஒன்று மாற்றணும். என்றைக்குமே வந்து ஹர்ஷா காசை பற்றி என்னென்ன செலவு இருக்கோ அந்த செலவு சொல்லி இந்த வண்டியோட மைனஸ்னு வந்து கிளச்சுங்க. கிளச் செட்டு மட்டும் ஒன்று மாற்றினா போதும். மற்றபடி இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதுக்காக தான் உங்களுக்கு தேடி வருது. பாடி லைன் வந்துட்டு எந்த டீலர் வேணாலும் யார் வேணாலும் பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். உள்ளே இருக்கிற சமாச்சாரம் நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு மாற்றணும்னு சொல்கிறது. அதுக்காக தான் நம்பிக்கை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? அதுக்காக தான் நானும் தேடி வந்திருக்கேன். சரி, நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லைங்களா? அதான் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, போங்க போடுங்கன்னு. அதுக்காகவே நான் வந்திருக்கேன் இன்னைக்கு. கண்டிப்பாக. ஸோ இந்த வார்த்தைகளாக தான் இப்போ வந்தது காரணம். கேட்டிங்களா? கண்டிப்பாக. என்ன ஃபோன் பண்ண உடனே வந்துட்டீங்கன்னு சொல்லி அதுக்கு இதுதான் காரணம். சரி பரவாயில்ல. இந்த ஓவரால் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 2011 மாடல், ஆன்லைனில் 2 ஓனர், பேப்பரில் 3 ஓனர். வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். வண்டியோட மைனஸ்னு பார்த்தீங்கன்னா கிளச் மட்டும் மாத்திர மாதிரி இருக்கும். டயர் எல்லாமே ஒரு அரை கண்டிஷனுக்கு மேலே இருக்கும். வண்டி AC கூலிங் வந்து அவ்வளோ ஒரு சில்லு. சென்னைக்குமே நான் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கால் மாதிரி சும்மா சில்னஸாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் மார்க்கெட்டில் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வித்துட்ருக்குங்க. 2011. அது வந்து எம்பாக் இன்ஜினுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக காட்டும். அதேமாரி மைலேஜும் பரவாயில்ல. ஒரு 12, 13, 14 வரைக்குமே கிடைக்கும் அதிகபட்ச மைலேஜ். ஓகேண்ணா. மார்க்கெட்டில் 5 லட்சம் ரூபாய்க்கு விற்கிற வண்டி நம்ம ஹர்ஷா காசில் 4,15,000 தான் கோட்டிங் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரெடி கேஷோட வாங்க. ஒரு 4-10 முடிஞ்சால் 4 லட்சத்துக்கு கூட ட்ரை பண்ணுறேன். 4 லட்சம் சொல்ல ட்ரை பண்ணுறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆஃபீஸோ மற்ற தமிழ்நாட்டில் எங்கேனாலும் அந்த ப்ரைஸை விட நம்ம ஹர்ஷா காசோட ப்ரைஸ் முடிஞ்ச வரைக்கும் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இந்த வண்டியில் 1 லட்ச ரூபா மார்க்கெட்டை விட நம்ம ஆஃபீஸில் விலை கம்மியாக இருக்குது. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மஹேந்திரா சைலோ இது வந்து பார்த்தீங்கன்னா E6ங்க. E8க்கு முந்தின வேரியண்ட்டு.
ஏசி பாசிட்டிவ் பவர் சென்ட்ரல் லாக் ரிமோட் லாக் எல்லாமே வந்துடும். வண்டி அவ்வளோ அருமையான இன்ஜின் கண்டிஷனு. சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப் ஆச்சு. சின்ன 2-3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் ரெஸ்ட் இருக்கும். அது முடிஞ்சால் நம்மளே ரெடி பண்ணி கொடுக்கலாம், பண்ணி கொடுத்துலாம். இல்லையா அதுக்குள்ள ப்ரைஸோட கம்மி பண்ணி கொடுக்கலாம், கொடுத்துடலாங்க. இந்த வண்டியோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா. சைலோக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மார்க்கெட்டாக இருக்குங்க. டீசல் வண்டியில் ஃபுல் ஆப்ஷன் வண்டி, 7 சீட்டர் வண்டி. சென்டர் சீட்டில் பக்கெட் சீட் நல்லா பெருசாக இருக்கும். 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 டயர் ஒரு 70-60% கண்டிஷனில் இருக்கும். பேக் டயர் ஒரு 40-50% கண்டிஷனில் இருக்குங்க. எனக்குமே டயரிங் வந்து கம்மியாக தான் சொல்லிடுவோம். பட் ஆனால் அங்கே பெருசாக அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கூல்னஸ் என்னமே ஏசி வந்து சொல்கிற பாருங்க ஊட்டி கொடைக்கானல் மாதிரி சும்மா சில்னஸாக இருக்கும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியோட பேசிக்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணால் போதும். வண்டி எடுத்து ஒரு இன்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயில், பிரேக் பேடு இதெல்லாம் செக்அப் பண்ணிங்கன்னா போதும். எப்படி எந்த ஒரு நீங்கள் செகண்ட்ஸ் கார் எடுத்தாலும் ஒரு 5,000 to 10,000 காமன் ஒரு சர்வீஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்குங்க. ஓகே, நான் இப்போ அந்த பெயிண்ட் டச்சப் இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமாங்க. இதுவுமே எனக்கு கேட்டால் நம்ம மக்கள் வந்துட்டு உங்ககிட்ட கேட்டு பண்ணுறதே பரவாயில்ல. வெளியில் போய் வந்துட்டு அதிகமாக கொடுத்து பண்ணுறதுக்கு நீங்களே வந்துட்டு ஒரு இடத்த ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா நான் கம்மி விலையில் அதையும் பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துருவீங்க. இதில் சொல்லிட முடியும். பட் நான் சொன்னேன்னா அடுத்தவங்களோட பிஸ்னஸில் ப்ரைஸ் சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. இது நம்ம சைடாக இருந்தால் அதிகபட்சமே சொல்கிறேன், குறைந்தபட்சமே சொல்கிறேன். ஒரு 3 ரூபாய்க்கு இந்த பீஸே நாங்கள் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் நீட்டாக. நம்ம ஆஃபீஸ் நம்மளுக்கு ரெகுலராக பண்ணுறவங்க பண்ணி கொடுக்க முடியும். பட் காமனாக மார்க்கெட்டில் அது வேற ப்ரைஸுங்க. நம்மளுக்கு வந்து ரெகுலராக பண்ணுறோம். நாங்கள் வாரம் 10 வண்டி 5 வண்டி விட்றோம். அதனால் எங்களுக்கு ரெகுலராக வேலை விடுறது எங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ப்ரைஸ் தான் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கஸ்டமர் வந்துட்டு வெளியில் போய் அலைஞ்சிட்டு இருக்கு, அங்கே தேவையில்லாமல் அதிக செலவு பண்ணுறதுக்கு அதையுமே உங்ககிட்ட பொறுப்பு விட்டுதுடா, நீங்களும் நல்லா பெட்டராக பண்ணி கொடுத்துருக்கீங்க. என்னால் வந்து ஃபாலோ பண்ண முடியறதில்ல. பட் வாட்ஸ்அப்பில் பக்கத்துலேயே எல்லாமே ஜாயின் பண்ணி விடலாம். என்ன பண்ணுறது, வேற வழி நீங்கள் பண்ணி தான் ஆகணும். எந்த நல்லா மாட்டிக்கிட்டீங்க, எல்லாமே நல்லா தான் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம். சரிண்ணா, சூப்பர்ண்ணா. இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்க. 2009 மாடல், 3 ஓனர், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது. ஏசி பாசிட்டிவ் பவர் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. இன்ஜின் வந்து அவ்வளோ தரமாக இருக்குது. வண்டி வந்து இப்போ வரைக்குமே ரீபெயிண்ட் ஆகாத ஒரிஜினல் பாடியில் இல்லை, ஒரிஜினல் பெயிண்டில் இருக்கிற வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 3 லட்சம் போயிட்டு இருக்கு. நம்ம 3 லட்சம்லாம் கேட்க போகிறது கிடையாது. 2,95,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாங்க. வெரி ஃபைனல் ரேட் 2,95,000 ரூபாய்க்கு. வண்டி வந்து இப்போ தான் நேராக தர்மபுரி டு பழனி, பழனியிலிருந்து நேராக திருப்பூர் வந்து நம்ம ஆஃபீஸில் கஸ்டமர் வண்டி விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் பர்சனலாக செக் பண்ணிடுவீங்களா? நம்ம அங்கே எடுத்த ஒரு ட்ரையல் எடுத்துருவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன கேட்டிங்கன்னா, ஒரு நல்லா இல்லாத வண்டியை அவங்க தருமபுரி வந்து பழனிக்கும் போக முடியாது, பழனியிலிருந்து திருப்பூர் வர முடியாது. நல்லா இருக்கிற வண்டி தான் நடக்கும். அதனால நாங்கள் இங்கே வந்து நாங்கள் எங்கள் செக்அப் எப்போ நாங்கள் பண்ணிட்டோம். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா சஸ்பென்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஓகேண்ணா. ஆனால் ரொம்ப நேரமாக இந்த வண்டிக்காக தான் வெயிட்டிங்க. வண்டி வந்துட்டு ரொம்ப ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்கள் ரெடி பண்ணி அப்படியே வந்துட்டு நீங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி வண்டி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் வந்து அவருக்கு பிடிச்ச டேஸ்ட் நல்லா பண்ணி வச்சுக்க. அப்படி அப்புறம் திடீர்னு கொடுத்துட்டு அப்டேட் போகிறாப்புல, அவ்வளோதான். இந்த வண்டியோட மோடிஃபிகேஷன் ஏகப்பட்ட செலவு பண்ணியிருப்பாங்க. இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில் பார்த்தீங்க, 2006 மாடல், TN 39, 2 ஓனர், FC வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் முழுசாக கடலில் இருக்குது. ஏசி பாசிங் பவர், ABS, ஏர்பேக், அலாய் வீல்ஸ் எல்லாமே வர வண்டி தாங்க இது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா வண்டியை டோட்டலாக ரீப்ளேஸ் பண்ணி மாற்றி தான் வச்சுக்கிறாங்க. மற்ற வண்டியில் நம்ம சொல்லிடலாம் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா இல்லையா. இது வண்டியே ரீப்ளேஸ் பண்ணி ஆல்டர் பண்ணிட்டு வச்சாங்க. வானட்டே வந்து வண்டியோட வந்தது கிடையாது, பம்பரும் மாற்றி வச்சிருக்காங்க. A to Z எல்லாமே மாற்றிருக்காங்க. அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. மாடிஃபை பண்ணி வச்சிருக்க வண்டி தான். சூப்பராக இருக்கு வண்டி. கலருமே வந்து கலர் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர், நல்லா கான்ட்ராஸ்டாக காட்டுதுங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா கஸ்டமர் கோட்டிங் பண்ணிடுறாங்க. பட் அந்த ப்ரைஸ்க்கெல்லாம் முடிச்சு கொடுக்க போகிறதில்ல. 3 லட்ச ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணி கொடுத்துடலாங்க. ஏன்னா அவர் வந்து இன்னும் 3,5 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாப்புல. அவ்வளோலாம் போகாதுங்க. ஏன்னா கேட்டிங்கன்னா மோடிஃபிகேஷன் பண்ணுற வண்டி எல்லாருமே எடுக்க மாட்டாங்க, பிடிச்சிங்க விடவும் மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு நம்ம வண்டி ஃபைல் பண்ணி கொடுத்தலாம். அது TN 39 திருப்பூர் நம்பர், நம்ம லோக்கல் வண்டியே. ஆமாங்க. அதனால் வந்துட்டு தாராளமாக நம்பி எடுக்கலாம். ஆமாம், சென்னை நம்பர் இல்லை, லோக்கல் நம்பர் தான். பரவாயில்ல. உண்மையிலே வந்துட்டு பசங்களுக்கெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா உண்மையிலே விட மாட்டாங்க. அந்த ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் வந்து காலேஜ் பசங்களுக்கு வந்து இது ஒரு செம எஃபெக்டாக இருக்கும் இந்த வண்டி எங்கள் ஓட்டினாலே. இதை பார்த்தெல்லாம் இப்போல்லாம் மாறிக்கிறாங்கண்ணா. 3 பேர் சேர்ந்து ஒரு வண்டி எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி படிக்கிறப்போ எடுத்துக்கிறாங்க. அப்படியே நடந்திருக்கு, எங்கள் இதுலேயே நடந்திருக்கு. எங்கள் ஆஃபீஸ்லேயே 3 பேர் 4 பேர் காலேஜ் பசங்க வந்து பார்ட்னர்ஸ் தலைக்கு 50 போட்டு 2 லட்சம் பட்ஜெட். அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சது. ஆமாம், 4 பேர் பைக் வாங்குற ரேஸில் ஒரு கார் 4 பேர் சேஃபாக போயிட்டு வந்துக்கலாம். 4 வருஷமா 5 வருஷமா படிக்கிறாங்களா, படிக்கிற வரைக்கும் வச்சுட்டு மறுபடியும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. சேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிக்க வேண்டியதான். ஸோ நம்ம பிரதர்ஸ் யாராவது கோயம்புத்தூர்ல எங்கேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணி பிளான் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு திரும்ப அண்ணன்ட்டே கொடுக்கலாம், எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ஆனால் என்ன பட்ஜெட் சொன்னீங்க இது? இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா ஃபைல் பண்ணிடலாங்க. ஓகே, நம்பரும் ஓரளவுக்கு ஃபேன்சியாகவே இருக்குது. 3133. ஸோ பின்னாடியும் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாம், சைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்த நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமாக ரன்னிங்கில் இருக்கிற வண்டி ஸ்விஃப்ட், i10 இதெல்லாம் வந்து செம ரன்னிங்கில் இருக்கிற வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா 2009 மாடல் Hyundai i10. இது வந்து பார்த்தீங்கன்னா கப்பா இன்ஜின் கிடையாது, IRDA இன்ஜின். இது வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் நல்லா கிடைக்கும் IRDAயில். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுங்கிறது கிடையாது, பெயிண்ட் வச்சு பண்ணிக்காங்க. ஃப்ரண்ட் ரெண்ட்லேயே ஒரு முக்கால் கண்டிஷன் இருக்கும். பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா 40% கண்டிஷனில் இருக்கும்.
ஏசி பஸ்ஸிங் பவர் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,75,000 மார்க்கெட்டில் 2 ரூபா போயிட்டு இருக்க பட்சத்தில் எஸ்ஆ காசை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் என்றைக்குமே கம்மியாக தான் இருக்கும். அந்த வகையில் 1,75,000 ஹுண்டாய் i10 சும்மா ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி நீங்கள் எடுத்தால் ஒரு வாட்டர் வாஷ் பண்ண போதும். ஏசியிலும் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் ஒர்க்கிங் சரிங்களா. அதேமாதிரி திருப்பூர் கஸ்டமர் யாராக இருந்தாலும் இந்த வண்டிக்கு இப்போ நீங்கள் ஒரு 1,75,000 அந்த பாதி அமௌண்ட் நம்ம லோனும் போட்டு கொடுத்துலாங்க. பார்த்தேன் எல்லாமே அந்த அங்கங்கே வந்துட்டு பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க, வந்துட்டு ஃப்ளெக்ஸ் அடிச்சு வச்சிருக்கீங்க. திருப்பூர் வாடிக்கையாளர்களுக்கு 50% லோன் அப்படின்றத எல்லா பக்கமும் போட்டு வச்சிருக்கீங்க. ஒரு நல்ல விஷயம் அதுவும். கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம எஸ்ஆ காசு வந்து ரீச் ஆனது காரணம் வந்து யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஆகி நீங்கள் தான் பண்ணினது எல்லாமே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே லாஸ்ட் வரைக்கும் நம்ம எல்லாமே போட்டு வச்சுருப்போம். யூடியூபுக்கு வந்து அவ்வளோ தூரம் ரெஸ்பான்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ சொல்கிறதோட கிடையாது, பதிவு பண்ணி வச்சுருக்கிறப்பல உண்மையிலே வந்துட்டு அதுக்கெல்லாம் மனசு தான் வேணும். அதிக பேர் கேட்டிருந்த மாருதி சுசுகி ஈகோ, அது ஈகோலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஷோரூமான பீஸ், ஒரு சின்ன டென்டோ ஸ்காட்சஸோ எதுவுமே நீங்கள் சின்ன குறையோட சொல்ல முடியாது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 45,000 கிலோமீட்டர் ஓடிக்குது வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. 4 டயர் பிராண்ட் நியூ டயர் ப்ளஸ் ஸ்டெப்னி ஃபுல் கண்டிஷனு. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோவில் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு ரிமோட் லாக்கு, ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு ரிமோட் லாக்கு, ரிவர்ஸ் கேமரா பார்க்கிங் சென்சாரு A to Z இந்த வண்டியில் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதான் வெளியில் பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு ஃபுல்லாக மாட்டி வச்சிருக்கீங்க. குரோம் ஃபிட்டிங்லேருந்து எல்லாமே போட்டு வச்சுக்கிறாங்க. வண்டியோட இன்டீரியர் பார்த்துக்கிங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்ஸு ஈகோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் விண்டோ தான் வரும், ஆனால் எக்ஸ்ட்ரா பவர் விண்டோ போட்டிருக்காங்க. இதெல்லாம் மாற்றிருக்காங்க இதெல்லாமே. அது மட்டும் இல்லாமல் உள்ளே அங்கே பார்த்துட்டிங்களா அந்த எல்சிடி மானிட்டர் ஒன்று மாட்டிருக்கு. ஆமாம் மானிட்டர் மாட்டிருக்கிறாங்க, ரிவர்ஸ் கேமரா சென்சார். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரு, இது வந்து ஈகோலாம் வராதுங்க. என்னது இது? இது டோர் சென்சார், ரிமோட் லாக் சென்சார், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அப்படியே அப்பா என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம் அதே மாதிரி ஸ்டெப் டோர் பாருங்க, இந்த கால் வைக்கிற ஃபுட் பாருங்க, குவாலிட்டி தான் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பக்காவாக செலவு பண்ணி வச்சுக்கிறாங்க. உண்மையிலே குவாலிட்டி தான், இது சரியான குவாலிட்டி பார்க்குறப்பே தெரியுது. அதே மாதிரி பாடி லைனும் தெளிவாக இருக்குது. எந்த சின்ன ஸ்கேச்சஸ் கூட வண்டியில் இருக்காது. பார்க்கிங் சென்சார் வந்துடும், இங்கே ரிவர்ஸ் கேமரா வந்துடும், மேலே டாப் கேரியர் போட்டிருக்காங்க, உள்ள ஸ்பீக்கர் செட்டிங் எல்லாமே செட் பண்ணி ஃபுல்லாக வச்சுக்கிறாங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட வண்டி தான், அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அது இதுன்னு எல்லாமே நீட்டாக இப்போ ரீசனாக பண்ணி ஒரு 1.5 மாதம் தான் இருக்கும். 1.5 லட்ச ரூபாய்க்கு ஏகப்பட்ட ஃபிட்டிங்ஸ், டயர்லேருந்து வீல் கப்லேருந்து என்னென்ன பண்ணுமோ அடி அண்டர் கோட்டு. ஒரு கஸ்டமர் புது வண்டி எடுத்து என்ன பண்ணுவாங்களோ அதை பூரா வந்து அவர் செகண்ட்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக பண்ணி வச்சுக்க அப்படி ஒரு ஷோரூம் பீஸில். இந்த வண்டியோட ப்ரைஸ் அவர் 4 லட்ச ரூபா சொன்ன அப்படி போய்ட்டு அவ்வளோலாம் போகாதீங்க, 395 நான் பேசி தரேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரெடி கேஷோட வாங்க, பெஸ்ட்டாக வந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்க. வண்டி 100% குவாலிட்டிங்க. நான் போன வீடியோவுக்கும் இந்த வீடியோக்கும் நல்லாவே எனக்கு வித்தியாசம் தெரியுதுண்ணா. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கண்டிப்பாக ஆரம்பத்துலேருந்து சொல்கிற மாதிரி தரமெல்லாம் பயங்கரமாக இருக்குது. எல்லாமே ஒரு முடிவோடு தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், இந்த வண்டி பயங்கரமாக இது வந்து பார்த்தீங்கன்னா 100% நான் குவாலிட்டி சொல்லுவீங்களா அந்த மாதிரி 100% குவாலிட்டி. 2010 மாடல் சிங்கிள் ஓனர் ஸ்விஃப்ட் VDI டீசல் இன்ஜின் வந்து இப்போ நல்லா டிமாண்டில் போயிட்டுருக்கீங்க மாருதியில். அது ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அதோட மார்க்கெட் தனி ஸ்டாண்டர்டான மார்க்கெட்டில் அப்படியே போயிட்டுருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் வண்டி ஸ்போர்ட்ஸ் லுக்கில் அலாய்ஸ் எல்லாம் போட்டு 4 டைமும் ஒரு 90% கண்டிஷனில் இருக்குது. ஏசி பக்கா கூலிங், பவர் விண்டோ, சஸ்பென்ஸ், சென்ட்ரல் லாக், ரிமோட் லாக், A to Z எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஒரு வண்டி. நீங்கள் எந்த ஒரு மெக்கானிக்கோ யாருமே கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணவே வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு பேமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்து போட்டு வண்டி தைரியமாக கண்ண போட்டு நீங்கள் எடுத்து போகலாம். அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும். அதோட பெயிண்ட் பார்த்தா என்னமோ நீங்கள் செராமிக் கோட்டிங்லாம் போட்டு நிறுத்துற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. டஃப்லன் கோட்டிங்லாம் போட்டிருக்காங்க. பட் இப்போ வந்து குப்படிச்சிங்க, இப்போ தொட்டா கூட இப்போ தெரிஞ்சு பாருங்க டஸ்ட்டு. அது டஸ்ட் ஓகே இதெல்லாம் டஸ்ட்டு. வண்டி தொட்டோம்னா அப்படியே நம்ம ஃபேஸ் அப்படியே அதில் வண்டியிலே காட்டும். இப்போ நான் இங்கே நிற்கிறது கூட எனக்கு நல்லா தெரியுது, கேமரா நல்லாவே தெரியுது. நீங்கள் சட்டா பேண்டில் இருந்து எல்லாமே பளிச்சுன்னு தெரியுது. அந்த அளவுக்கு வண்டி செம குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 3.5, 3.25, 3.4 வித்துட்ருக்கு. நம்ம ஸ்ரீ எஸ்ஆ காசை வந்து அவ்வளோ தூரத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி 3,15,000 தான் நம்ம கோட்டிங் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக 2,99,999 ரூபா, 3 லட்ச ரூபாய்க்கு 1 ரூபா கம்மிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி, ஸ்விஃப்ட் VDI டீசல் வண்டி, அதுவும் ஒரு சின்ன எண்டு நாய்ஸோ சஸ்பென்ஸ் நாய்ஸோ எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட் கிளாஸ். நீங்கள் எடுத்து ஓட்டி பார்த்தா புது வண்டி ஓட்டினா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் வந்து இந்த ஸ்விஃப்ட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அதனால் கண்டிப்பாக தாராளமாக இந்த நம்பி எடுக்கலாம். என்னென்னா ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க 100%. அது வந்து நான் சொல்லுவேன் 100% குவாலிட்டி வண்டியெல்லாம் வந்து நீங்கள் மெக்கானிக்கே கூட்ட வர வேண்டாம். இது வரைக்கும் ஒரு 20-25 வண்டி பார்த்துட்டோம். அதில் வந்து அந்த வார்த்தை வரல. இந்த வண்டியில் வந்திருக்குது அப்படின்னா தாராளமாக 100% நாம நம்பி எடுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக. இல்லை அந்த ஈகோ அந்த மாதிரி தான் கண்டிஷன் நல்லா இருக்கு. பார்த்தாவே தெரியுது, நல்லாவே தெரியுது. அதுவும் அதனால தான் முன்னாடி எடுத்து வச்சிருக்கீங்க. இல்லை அப்படின்ட்டு இல்லை, அப்படியே ரொட்டேஷனாக போயிட்டு இருக்கோம்.
இல்லை உண்மையிலே குவாலிட்டிக்கு குவாலிட்டி தான், அதுக்கு வந்து குவாலிட்டி ப்ரைஸ் கிடைக்கும், அதுக்கு உண்டான மதிப்பு தனியாக இருக்கும். அப்படியே அடுத்த வண்டி பார்த்தலாங்களா? பார்த்தலாம்ண்ணா. ஆல்டோ 800. அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ 800. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் பட்ஜெட்டில் லேட்டஸ்ட் மாடலாகவும் எடுக்க முடியும். நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு வண்டி மாருதி ஆல்டோ 800 LXIங்க. ஏசி பாஷன் பவர் விண்டோ வர டைப்பு. 4 டைமும் ஒரு 90% கண்டிஷன் இருக்கும். இது வந்து 2 ஓனருங்க. ஓகே. கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஒன்று வண்டி தான். 55,000 கிலோமீட்டர் வித் இன்டீரியரில் வந்து லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டி அவுட்லுக் நீட்டாக இருக்கும். வண்டியில் சின்ன சின்ன பெயிண்ட் செப்பெல்லாம் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் மேலே பெட்ரோலுக்கு 20 to 22 கிலோமீட்டர் கிடைக்குங்க உங்களுக்கு. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற சூப்பரான ஒரு வண்டின்னு சொல்லலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கெல்லாம் லோன் ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். நீங்கள் கையில் ஒரு 70,000 இல்லை 75,000 1 லட்சம் வச்சுருந்தீங்கனாலும் பேலன்ஸ் பண்ணி லோன் போட்டு கொடுத்துலாம். வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,75,000 கஸ்டமர் கோட்டிங் பண்ணுறாங்க. நீங்கள் ரெடி கேஷாக வந்து அவங்களுக்காக எவ்வளோ தூரம் என்ன விலை பேசப்பட்டு நான் பேசி தரேங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் சொல்கிறது தான், ரெடி கேஷோடு வந்தீங்கன்னா மட்டும்தான் விலை ஏதோ 5-10 குறைக்க முடியுமே தவிர நீங்கள் லோன்னு போயிட்டீங்கன்னா பேசிக்காக ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக தான் முடியும். அதை நான் ஃபஸ்ட்டே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க முடிஞ்சு ரெடி கேஷாக தான். ஏன்னா ஒரு 5-10 நம்ம கம்மி பண்ணி பேசலாம். லோனுக்கு போது அந்த ஆப்ஷன் இல்லை. நீங்கள் ஒரு லோன் போட்டு வண்டி எடுக்க வந்தால் எக்ஸ்ட்ரா வந்து டாக்குமெண்ட் சார்ஜ் போடணும். டாக்குமெண்ட் சார்ஜ் வரும். அதுவாக பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இல்லைன்னா இன்சூரன்ஸ் போட வேண்டியது இருக்கும். அதுவாக வந்து என்டாஸ்மெண்ட் சார்ஜஸ், நேம் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ், இது எல்லாமே எக்ஸஸாக வரும். ஆமாம். இதே நம்ம ரெடி கேஷாக கொடுக்கும்போது அந்த காசாக கொஞ்சம் மிச்சமாகும். நம்ம தேவைங்கிற என்ன செலவு அதை மட்டும் நம்ம பண்ண போதும். பேப்பர் செலவு ஒரு வாரம் 10 நாள் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ரெடி கேஷாக நம்ம பணம் இருக்கும்போது நம்ம பண்ணலாம். லோன் போட்டோம்னா நம்ம அந்த ஸ்பாட்ல எல்லாம் பண்ணி ஆகணுங்க. சூப்பர். அதேமாரி கட்டி முடிக்கும்போது அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதுவும் வேறு. அது ஒரு இன்ட்ரெஸ்ட், லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் போட்டு கட்டணும். நம்ம ரெடி கேஷாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அன்றைக்கி நம்ம எடுக்கிற மார்க்கெட்டனும் அந்த மாதிரி தான் விற்கும் போது எழுறது கழியும். இதே நம்ம லோன் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் நம்ம போட்டிருக்கும் போதில் எல்லாம் சேர்த்து கழியும். நீங்கள் இவ்வளோ தூரம் இப்போ சொல்கிறப்பவே தெரியுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்துட்டு எங்கேருந்து எப்படி வந்திருக்கீங்க, எவ்வளோ அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு இதை பார்க்குறவங்களும் இதை வந்து இந்த விஷயத்த எல்லாமே அவங்களும் கற்றுக்குவாங்க. நானுமே கற்றுக்கிறேன் அதில். உண்மைங்க. ஓகே, நான் இவ்வளோ நேரம் ரொம்ப ரொம்ப நன்றி. திரும்பவும் வந்துட்டு சந்திப்போம். கண்டிப்பாக. நன்றி. ரொம்ப நன்றி.